சங்கீதம் 34:3 நான் வாசிக்கிறேன். என்னோட கூட கர்த்தரை மயப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த காலங்களிலே இந்த வார்த்தையை கருத்துக்கு கூறுகிறேன். கர்த்ததாமே இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேச இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே செய்தியுடைய தலைப்பாக நான் கொடுப்பேன். Let us exalt his name. Let us exalt his name. அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்து வந்து பாடல ஒவ்வொரு கவனிச்சிங்கன்னா எல்லா பாடலையும் உயர்த்துவேன் 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 இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்குது உங்களுக்கு? இப்போ ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. Let us exalt his name. அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. பக்கத்துல சொல்ல, அவர் நாமத்தை சொல்ல மாட்டீங்களா? நாமத்தை உயர்த்தும். ஆண்டவர் நாமத்தை எங்கெல்லாம் நமக்கு சமயம் கிடைக்கிறாங்களோ நாமத்தை உயர்த்தும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம பாடி உயர்த்துவோம் உயர்த்துவோம். ஒவ்வொரு பாடலையும் நீங்க பார்த்தீங்கன்னா உயர்த்துவோம். கர்த்தர் அப்படியாக நடத்தும். அல்லேலூயா. அவர் உயர்த்தும். ஆண்டவருடைய வாழ்க்கையில என்ன லட்சியம்னா எப்படியாவது ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும், பிசாசு நாமத்தை வரட்டும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க விடவே கூடாது. தேவனுடைய நாமத்தை மகிமையை அவருக்கே சொல்லுது. எங்க போனாலும் உங்க கண்ணு முன்னாடி நீங்க இருக்கிற இடத்துல, வீட்டுல, எந்த இடத்துலயும் ஆண்டவரை உயர்த்தாம வேற ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ண, நீங்க பொங்கி எழுக்கணும். இது இல்ல இடம் எது உயர்த்து. நீ என்னன்னா எதாவது பண்ணிக்கணும். இங்க யாரெல்லாம் உயர்த்தப்படணும்? என் ஆண்டவர் உயர்த்தப்படணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நீங்க எடுத்தீங்கன்னா யோவான் 12:32 ஆண்டவர் சொல்லுவார், என்னை உயர்த்தப்படும் போது எல்லாரையும் நான் பக்கமாக இழுத்துக்கிறேன். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேலை அப்படிதானே. நம்மளை உயர்த்த பேசுறதுக்கு நம்மளால ஒன்றும் இல்லையே. நம்மளை கர்த்தர் நம்மளை உயர்த்த மாட்டாரா அப்படின்லாம் ஆண்டது ஒரு காலத்துல நம்ம ஆண்டு அறியாத போது நம்ம எப்படி இருந்தோம்னா தாழ்த்தப்பட்டு இருந்தோம். நம்ம ஒன்றுக்குமே உதவாது. ஆனா கர்த்தர் என்னைக்கு வந்தாரோ நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். அன்றைய நம்ம என்ன பண்ணுறோம்? நாமத்தை உயர்த்துகிறவராக எப்பவுமே அந்த நாமத்தை உயர்த்தணும். எது சொன்னாலும் சாட்சி சொன்னால் நாம உயர்த்தப்படணும். இப்படியான சுந்தரையா காலத்தில் ஒரு அம்மா சாட்சி கேட்டாங்க. அதனால சாட்சி கொடுத்து பயம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நேரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கல. நேரம் வந்து நின்றுட்டு சொன்னாங்க, அவர் வீட்டுக்கு வந்தார்கள, அவர் ஜோம் பண்ணார்கள, தலைமை கை வச்சார்கள, ஆண்டவர் அவர் மூலியமா எனக்கு அவர் சுகம் கொடுத்தார்கள, சொல்லிட்டே இருக்காங்க. நிறுத்துமா வந்து சாட்சி சொல்றதுக்கு. ஜபம் பண்ணா இயேசு சுகம் பண்ணா சொல்லும். இயேசு உயர்த்தும். அவர் வந்தார், இவர் வந்தார், கையை வச்சாரா இவ்வளவு நாள் போ அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவார். புல்பீட்டிலே ஸ்ட்ரைட்டா உட்காந்து நேரடியாக சொல்லுவார். சுந்தரையா அதனால பயப்படாம அங்கெல்லாம் கிட்டலாம் போய் சாட்சி சொன்னோம். வார்த்தை சுருக்கமா இருக்கணும். அப்படியேப்பட்ட அவருடைய என்ன ஆண்டவர் உயர்த்து, ஆண்டவரை உயர்த்து. அல்லேலூயா. உயர்ந்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில. ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். என் ஆண்டவர் உயர்த்துதான் என் வாழ்க்கையில. என் ஆண்டவர் நான் உயர்த்தணும். ஏன்னா இவெல்லாம் எங்க வாழ்க்கையில உயர போறோம், இவெல்லாம் எங்க வாழ்க்கையில அப்படின்னு சொன்னது மத்தியில என்ன உயர்த்தினாரு. அல்லேலூயா. ஆமென். அது எப்பவுமே உள்ள ஏற்றிக்கிட்டே இருக்கும். என் ஆண்டவரை நான் உயர்த்தணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. 3 காரியங்களை உங்க வாழ்க்கையில நான் மறந்து கொள்ள 3 காரியங்களை சுருக்கமாக வேகமாக நாம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 2:7 நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2:7 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவதுமா இருக்கிறார்.
அவர் தாழ்ந்திருக்கிறவரும் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அல்லேலூயா. ஆண்டவர் யாரும் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறோம். ஆண்டவர் யாரும் தரித்திரடி செய்கிறவர் ஐஸ்வர்யனாக இருக்கிறார். எப்படி எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவமாக அப்படின்னா அண்ணாவுடைய வாய்ப்புல அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இந்த ஆண்டவர் தான் என்ன பண்ணாரு, நம்மளை உயர்த்துகிறாரு. கர்த்தர் நாமத்தை பயந்தார். நீங்க 8 வாசித்தீங்கன்னா அவர் சொல்லப்பட்டிருக்க பாருங்க. அவர் சொல்லுவாரு, அவர் சிறியவனை கூழிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. உயர்த்தி அவர் என்ன பண்றார், பிரபுக்களோட உட்காரவும் மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவர்களே உச்சகரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் என்னது உப்பிலிருந்து எடுத்து அப்பதான் அருமை தெரியும். மற்ற கோபில இருக்கிற உயர்த்தினா அவனுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆல்ரெடி உயர்த்தா இருக்காங்க. சொல்லுங்க, நம்ம இயேசு பத்தி சொன்னா எனக்கு எல்லாம் இருக்கு. எனக்கு எதுக்கு இயேசுமா? இயேசு எதுக்காக உனக்கு வேணும் அப்படின்னா, ஆண்டவர் குப்பையில் இருக்கப்பா, பாவ குப்பையில் இருக்கு, முறையான சேர்த்தியில் இருக்கிற அதை கட்ட உன்னை அதில் தூக்கி வைக்க விரும்புகிறார். உனக்கு பொண்ணு வெள்ளி இல்லை. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையாது. அவரை தொழுதுகள் ஒரு ஐஸ்வர்ய சமமா இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஆனா ஒரு லிட்டரலா ஏழையா இருக்கிறவன், தரித்திரத்தில் இருக்கிறவன், பாவத்தில் இருக்கிறவன் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு ரட்சிக்க உலகத்தில் வர கெட்டு போனவர்களை ஆண்டு ரட்சிக்க உலகத்துக்கு வந்தார். அதுதான் அவர் சொல்றார், குப்பையிலிருந்து என்னை உயர்த்துகிறார் அவர் தான். கர்த்தர் வேண்டாம். இன்னொரு அவருடைய அண்ணாவுடைய இது பார்த்தீங்கன்னா 2:1 பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவர் ஏன் நாட்டை உயர்த்துறாங்க. அப்போது அண்ணா ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூடுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அவருடைய இருதயம் அப்படியா மகிழ் காலத்தை தாழ்த்தப்பட்டிருந்தான். ஆனால் ஆண்டவரை பத்தி அவன் புகழ்ந்தான். நீங்க 2, 3, 4 வீட்டில் போய் நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் சொல்லுவா, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை எல்லாமே வேறவர் இல்லை. எப்படி டிக்ளேர் பண்றாங்க, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அடிச்சு இனி மேட்டுமையாய் பேசாத, இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருக்க. அது மாத்திரம் இல்ல, சொல்றது பாருங்க, அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செயல்கள் யதார்த்தம் அல்லவோ. பயங்கரமா கடிந்து கொள்ளுதான். கர்த்தர் நாமக்கு பயமுண்டாவதாக. நான் சொல்றது, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினோருக்கோ பலத்தினால் இணைக்கப்பட்டார். அல்லேலூயா. தள்ளாடி நடக்கிறாங்க. கர்த்தர் பலன் கொடுக்கிறார். பலவீனத்துக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் அப்படியே அவங்களை உயர்த்துகிறார். இன்னொன்று காரணம் பார்த்தா, முக்கியமான எடுத்த உடனே அவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்லல, ஆண்டவர் உயர்த்திட்டு அதுக்கப்புறம் சொல்ற 5ஆம் வசனத்துல அவர் சொல்றாங்க. 5ஆம் வசனத்துல சொல்றாங்க, திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்திற்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள், மலடியா இருந்தவர்கள் 7 பெற்றார், அநேகம் பிள்ளைகளை பெற்றவர்களோ அலட்சியமாக. அப்போ இங்கதான் அவங்களை பத்தியே சொல்லலாம். மலடியா இருந்தவர்கள் 7 பெற்றார். இதுதான் பெற்றாகும், 1 தான் பெற்றிருக்கிறாங்க. ஆனா அவன் அந்த இடத்துல எப்போ முதல்ல இந்த மலடியா இருந்தா 7 பெற்றா அப்படின்னு அவர் முதல்ல அவரை பத்தி சொல்லுங்க, கர்த்தரை பத்தி சொல்லுங்க. கர்த்தரை உயர்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி மலடியா இருக்கிற சொல்லி என்னை பத்தி பேசுறது எல்லாம் வாயை மூடுங்க. கர்த்தர் என்னது 7 தவா, எவ்வளவு ஆசை பாருங்க. 7 தவா. தயவுசெய்து 7 பெற்றுக்காதீங்க, 2 போதும். கர்த்தர் பயன்படாதாங்க. அவர் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அழகாக அவர் மலடியை பெற்றார். மலடியா இருந்த என்னை கர்த்தர் பிறக்கும்படி செய்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு பயன்படாதார். நீங்க 2:21 பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல பாருங்க, அப்படியே கர்த்தர்னாலே கடாட்சிக்கிறார்கள், கற்பத்திற்கு 3 குமாரையும் 2 குமாரத்தையும் பெற்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்படுது. அவர் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத அவருடைய கஷ்டப்படுற நேரத்துல கர்த்தர் செய்த அந்த செய்கைகளை கண்டு அவர் மகிமைப்படுத்தி அவர் ஆண்டவரை
கொடுத்தார். கர்த்தர் அவருக்கு 5 பிள்ளைகள் கொடுத்தார். மொத்தம் 6. அல்லேலூயா. அவர் 7 கேட்டார். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? 6 கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம மகிமையுண்டாவதாக. இப்போ இவ்வளவுக்கும் செய்த காரணம் என்ன? அண்ணனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டது காரணம் என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, எது அவளை தேவனை உயர்த்த பண்ணுச்சு? எது அவளை தேவனை உயர்த்த பண்ணுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 1ஆம் அதிகாரத்தோட சில காரியங்களை மாத்திரம் காண்பித்து நான் கடந்து போகிறது. எப்படி அண்ணா இப்படி பிள்ளை இல்லாத 6 பிள்ளை பெற்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக அண்ணா சொல்லுகிற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 1:10-11 நீங்க வாசிப்பேனால், அவர் போய் மணல் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. என்ன பண்ணினா? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆனா அவர் ரெகுலரா இங்கதான் போகலாம், ஆலயத்துக்கு வர்றதுதான், ஆலயத்துக்கு வந்து போகிறார். ஆனா வந்து போகிறவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை? அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆலயத்துக்கு தான் போறேன், என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. ஆலயத்துக்கு தான் போறான், ஆனா என்ன இல்லை? ஆனா ஆலயத்துக்கு வந்து என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டா, விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே நான் விண்ணப்பம் பண்ணணும். ஆலயத்துக்கு போறதுனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆலயத்துல போய் நான் ஆண்டவருக்கு சமூகத்திலே என்னுடைய என்ன தேவை என்பதை நான் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எனக்கு சண்டே சர்ச்சைக்கு போயிட்டப்பா, அடுத்தது என்னது? போகும்போது ஏதாவது கறிக்கல என்ன வாங்குறீங்க தான் தெரியும், நான் சொல்ல மாட்டேன். அதில் வாங்கி போய் சாப்பிடணும். சண்டே சர்ச்சைக்கு போயிடு, இருந்தாலும் சண்டே வந்து சர்ச்சைக்கு போயிட்டோம்ப்பா அப்படின்னாங்க. சர்ச்சைக்கு நீங்க வர்றாரு இல்ல, சர்ச்சையில ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறவர், அவர் தான் ஐஸ்வர்யம் ஆக்குகிறவர், அவர் தான் வல்லமையான காரியங்களை செய்கிறவர். அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரம் இல்ல, ஜெபத்தோட இடத்துல அவளுக்கு ஒரு கூட வந்து ஆக்ட் பண்ணிட்டான். நீங்க பரவாயில்ல பாத்தீங்கன்னா சொல்ற சேனையை கர்த்தாவே தேவனே உம்முடைய அடியாரை சிறுமையை கண்ணோக்கி அடியாது 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 தாழ்த்துறாங்க. ஏன்னா ஆண்டவர் வெறுமையோடு எடுத்து நிற்கிறார். நல்ல சமூகத்துல தாழ்த்துறார். என்னால என் ஆசை தடையப்படாதப்பா, இந்த அடியாரை சிறுமையை கண்ணோக்கி பாருங்கிறாரு. உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்திருந்தோம் ஆண்டவரே. சொல்றாங்க 2ஆவது அடிமையாளர் 3ஆவது உங்களுடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். அங்கேயும் சொல்றாங்க உங்களுடைய அடியார் நான் அவன் மீன் ஓடு இருக்கும் சகல நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் என்ன பண்ணல, அவன் தலையின் மேல் சவரக்கத்தை படுவது என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்படுறாங்க. பொருத்தனை, ஜபத்தோடு ஒரு பொருத்தனை. காரியம் நடக்கல அப்படின்னா அந்த சமூகத்துல வந்து ஒரு பொருத்தனை பண்ணிப்பாங்க. கர்த்தர் அந்த ஜபத்துக்கு பதில் தரணும். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணணும். அந்த வேலை செய்யும் போது பிசிடியாவில் எனக்கு 6 நாள் டியூட்டி இருக்கும். சண்டே ஒரு நாள் தான் எனக்கு, ஒரு சாட்டர்டே வர சப்ஜெக்ட் சர்ச் பக்கம் வர ஈவினிங்கில் வந்து ஜாயின் பண்ணிப்பேன். ஆனால் அந்த சர்ச்சில் உபவாச ஜபத்தை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா ஊழியக்காரரும் ஜாயின் விசுவாசிகளாக கூட கலந்துப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி ஊழியக்காரர்கள் தான். அப்போ நான் ஆண்டவருக்கு அதை நின்று ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே எனக்கு ஒரு 5 நாள் வேலை செய்யும்போது வேலை வச்சுன்னா நானும் இந்த ஜபத்தை வந்து என்ன பண்ணுவேன், கலந்துப்பேன். சனிக்கிழமை இந்த ஜபத்தில் கலந்துப்பேன். ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க. கர்த்தர் எனக்கு அந்த ஜபத்தை கேட்டாரு. கேட்டு 5 நாள் வேலை கொடுத்தாரு. 5 நாள் வேலை செய்ய வேலை கொடுத்தாரு. சனிக்கிழமை நான் எங்கே வந்துடுவேன், பாஸ்டிங் வந்துடுவேன். அங்கேயே சனிக்கிழமை வந்துட்டுனா அதோட சனிக்கிழமை நைட்டு தான் போவேன், இல்லைன்னா சண்டே நைட்டு தான் வீட்டுக்கு போவேன். அப்படி காரணம் என்னன்னா, அந்த பொறுத்தனை கர்த்தரை கேட்டு அவர் என்ன விரும்புகிறாருன்னா, அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், அவர்கிட்ட நம்ம பொறுத்தோம்னா அதான் கர்த்தர் விரும்புகிறாரு. நீ இப்போ என் பேர் சொல்லி அந்த போ வாங்கி நான் ஒரு போய் யாருக்கும் அனுப்ப மாட்டாரு. அல்லேலூயா. சொல்லாதீங்க கர்த்தர் அனுப்பிச்சாருன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் அந்த மாதிரி அனுப்ப மாட்டாரு. கர்த்தர் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க கேட்காதீங்க. கர்த்தர் அந்த கேட்க சொல்ல மாட்டாரு. ஆமா, கர்த்தர் வந்து கொடுக்க சொன்னா உங்கள்கிட்ட சொன்னா நீங்க கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட சொன்னாலும் கொடுங்க. என்கிட்ட கர்த்தர் கொடுத்தா வச்சுக்க, வாங்க வேண்டிப்போ அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கர்த்தருக்கு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் வாங்குறது. அது போல சொல்லுறது என்ன, கர்த்தர்கிட்ட கேட்கணும்னு அதை விரும்புறேன். யார்கிட்ட கேட்கணுமா? கர்த்தர்கிட்ட கேட்கணும். விண்ணப்பம் பண்ணணும். ஆலயத்துக்கு வந்து விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே இப்படி இருக்கு என் நிலைமை, என் சூழ்நிலை இப்படி இருக்கு ஆண்டவரே, என் பிரச்சனை இப்படி இருக்கு ஆண்டவரே, கஷ்டம் இருக்கு ஆண்டவரே,
எவ்வளவு நாள் இப்படி இருக்குது, நீர் என்னை உயர்த்த மாட்டீரா, நீர் ஆண்டவரே கேட்க மாட்டீரா, நீ செய்ய மாட்டீரா அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபம் பண்ணும்போது, ஒரு பொறுத்தனையோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அவன் போன பாடல்களை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன இல்லைன்னு போட்டுருக்கான், பிள்ளை இல்லைன்னு போட்டுருக்கு. 1 சாமுவேல் இல்லை பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கோ பிள்ளை இல்லை. அது மாத்திரம் இல்ல, நீங்க 5ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அவளுக்கு என்ன இருந்ததுன்னா ரெட்டிப்பான பங்கு ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா அவளுக்கு கூடிய ஆசீர்வாதம் இல்லை, அவன் தேடுகிற ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் இருக்கு, அது எப்படி இருக்கு, ஒரு பங்கு இல்ல, 2 பங்கு கிடைக்குது. தன் கணவனுக்கு 2 பங்கு தரலாம், ஆனா அது அவளுக்கு திருப்தி இல்லை. இது இந்த 2 பங்குல சில சொல்ல என்ன இது கொடுத்து ஏமாத்துறது அப்படின்னு இல்ல. நமக்கு என்ன வேணும், எனக்குரிய ஆசீர்வாதம் அது தேவனால்தான் எனக்கு கிடைக்கும். அது அவளை திருப்திப்படுத்தல, அது திருப்திப்படுத்தாது. நமக்கு 2 தனியாக 4 தனியாக கொடுத்தாலும் தான் அதை திருப்திப்படுத்த. ஆனா கர்த்தர் கொடுப்பாங்க, அதை திருப்திப்படுத்தும். அதான் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம்னு வேதனை கூட்ட மாட்டாங்க. ஆசீர்வாதம் இருக்கும், வேதனை இல்லாம ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உயர்த்துகிற உயர்வு, இதுதான் உங்களுக்கு வேதனையை கொடுக்காது. எங்க இருந்தாலும் எப்படி இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. உற்சாகமா இருப்பீங்க. இன்னும் தேவனை உயர்த்துதல நீங்க எப்படி துள்ளி குதிப்பீங்க. காரணம் என்ன? கர்த்தரே கொடுத்தார், கர்த்தர் வேலை கொடுத்தாரு, கர்த்தர் படிப்பு கொடுத்தாரு, கர்த்தர் காலேஜை கொடுத்தார், கர்த்தர் சீட்டு கொடுத்தார், கர்த்தர் வீடு கொடுத்தார். அப்படி கர்த்தர் கொடுத்தார், ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொண்டேன்றவருடைய வாழ்க்கையில இருப்பாங்க. சந்தோஷமா தேவனை உயர்த்துவாங்க. அவங்களுக்கு தெரியும் அடுத்த நாளை அடுத்த என்ன பண்ணாரு, என்னை இன்னொரு நாளைக்கு கொண்டு போவாரு. கர்த்தர் இன்னும் சத்துருக்களை யாரும் வாய் திறக்காதபடி என் நிலையை உயர்த்துவாரு. கர்த்தர் இன்னும் சத்துருக்கு முன்பாக என்னை ஆண்டவர் வந்து எனக்கு ஆயுதப்படுத்துறாரு. அதுதாங்க கர்த்தர் செய்கிறது. சில மனுஷருக்கு உதவி பண்ணி என்ன பண்ணிடுவோம், கர்த்தரை உள்ள, ஆனா அவங்க கர்த்தரை தேடும் போது கர்த்தரே அவங்களுக்கு உயர்த்துகிறார். கர்த்தர் நாமத்தில் அந்த ரெட்டிப்பான பங்கை அவளை திருப்தி கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நீங்க அவருடைய வாழ்க்கையில 6ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். ஒவ்வொரு வருஷமும் அவளை துக்கப்படுத்துவார், அவருடைய சக்காலத்தை அவளை வேதனைப்படுத்துவார், சொல்ல துக்கப்படுத்துவார், அவளை மிகவும் விசனப்படுத்துவார். பிரியப்பட்ட வாழ்க்கையை வாழ்க்கப்பட்டிருந்தார். நீங்க அதை பார்த்தா அவளை மனமடி வாங்குவார். அவளை 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவளை மனமடி வாங்குவார். மனதை உடைத்து மனமடி வைக்க சாப்பிடாம அழுது கொண்டு இருப்பாளாம். ஏன் சொன்னா அவன் சாப்பிடாம அழுது ஆலயத்துக்கு வந்துட்டு பண்டிகையில கொண்டாடிட்டு சாப்பிடாம ஒவ்வொரு வருஷமும் திரும்பி போயிருக்காங்க. எப்படின்னா வந்தாலே அங்க மனம் கிடைக்கிறது, அழுகுது. அவன் இப்படியாக ஒவ்வொரு வருஷமும் திரும்பி போகிறவளாக அவன் காணப்பட்டான். அப்போதான் அவன் என்ன பண்ணான்னா அவருடைய ஒண்ணு எப்படி சொல்லுது, சஞ்சலப்படுகிறவளா இருந்தான். ஆலயத்துக்கு சஞ்சலப்படுகிறது, சஞ்சலப்படுகிறவளாக இருக்கிறாங்க. ஏன் சஞ்சலப்படுகிறாய் அப்படின்னு கேட்கிறான். சஞ்சலப்படுகிறான் வாழ்க்கையில. இப்படியாப்பட்டவருடைய வாழ்க்கையில இருந்த அண்ணா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போ சமயத்துல அவள் இடம் அவர் வருஷந்தோறும் அந்த பிரகாரமே செய்வான். ஒன்றிய சொல்றாங்க, வருஷந்தோறும் அந்த பிரகாரமே அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமே அவள் செய்வான். என்ன செய்வான், பங்கு கொடுப்பான், அது போனது. ஆனாலும் அவளும் அவங்களை என்ன வருஷந்தோறும் மனவடி பண்ணுவாங்க. இவன் என்ன செய்யறானோ இவளும் அவனுக்கு மனம் வடிப்படுது, துக்கப்படுத்துது, வேதப்படுது. வருஷந்தோறும் நடக்கும். சாப்பிடாம அவ திரும்பி வீட்டுக்கு போறவர்களாய் அவருடைய வாழ்க்கையை காணப்பட்ட கர்த்தர் நாமத்துக்கு மகிமை வந்தாங்க. ஆனால் அவன் 1 சாமுவேல் 16ஆம் வசனத்துல சொல்ல அவருடைய ஆசீர்வாதம் எங்க இருந்ததுன்னா கர்த்தருடைய சமூகத்துல அவர் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு பாருங்க, உங்களுடைய அடியாரை வேலையாரி மகளிர் என்னாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் என்ன பண்ணாங்க, இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணீங்க. இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் யாரு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானோ, என்னது என் கிளேசத்தை பாருங்க, என்னுடைய உபத்திரத்தை பாருங்க, என்னுடைய தேவையை பாருங்க, கஷ்டத்தை பாருங்க, என் கண்ணீரை பாருங்க, என் பாடு பாருங்க, நான் சாப்பிடாத ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்கிறேன்னு ஆண்டவரே, இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு என்ன எவ்வளவுதாங்க சாப்பிட முடியும்? என்னதான் பங்கு கொடுத்தாலும் நான் நினைக்கிறேன் இந்த பலி கொடுத்தது ஆடு கொடுப்பான்னு நினைக்கிறேன்.
என்னதான் பெஸ்டா கொடுத்தாலும் எவ்வளவுதான் சாப்பிட முடியுமா? சிலர் கொஞ்சமா சாப்பிடுவாங்க. அப்படியா? எப்படி சாப்பிடுவாங்க? சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சமா போடுங்க அப்படின்வாங்க. எது கையை போதும் கொஞ்சமா போடுங்க. அந்த மாதிரி என்னதான் கொடுத்தாலும் நம்மளுக்கு கொஞ்சமா தான் சாப்பிட முடியும். இப்போ 40 வயசு ஆன பிறகு எதுவும் சாப்பிடாதேங்கிறாங்க. 40 வயசுல சாப்பிடாதீங்க, சுகர் வந்துடும், பிளட் பிரஷர் வந்துடும், சாப்பிடாதீங்கிறாங்க. ஆனா இப்போ 30 வயசுல சாப்பிடாதாங்க. ஆள் கொஞ்சம் குண்டாந்தாலே நீங்க சாப்பிட, இது மேல சாப்பிடாதப்பா சுகர் வந்துட போகுது. அவங்களுக்கு ரெட்டிப்பா கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சாப்பிட முடியும்? இதெல்லாம் திருப்தி படுத்த ஆண்டு சம்பளத்தில் வந்து ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒரே பொறுத்துற பண்ணி அவன் விண்ணப்பம் பண்ணிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவன் விண்ணப்பத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதம் பாருங்க. அவர் சொல்ற வார்த்தை 17 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, சமாதத்தோடே போ. அல்லேலூயா. அதற்கு ஏன் சமாதத்தோடே போ? ஓ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியாக உனக்கு கட்டளையிடுவதாக என்றார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அந்த கேட்ட உடனே அந்த ஆசாரியர் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவ என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:18 சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவள் உங்களுடைய அடியார் உங்களுடைய கண்களிலே தயைகளுக்கு கடந்து என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவன் துக்கமா இருக்கவே. அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷம் சாப்பிடாத போனவங்க இந்த வருஷம் சாப்பிட்டு போயிட்டா. எப்படி சந்தோஷமா துக்கம் எல்லாம் போயிட்டு. காரணம் என்ன? ஜெபம் பண்ணிக்கிறோமா, பொருத்தனை பண்ணிருக்கோமா. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட இதயத்தை ஊற்றிட்டோமா. கர்த்தர் எனக்காக செய்ய போகிறார். கர்த்தர் என்ன பண்ணாரா? அண்ணாலே கர்த்தர் நினைத்த வேண்டாம். கர்த்தர் நாமத்தில் நம்ம உண்மையுள்ள பாருங்க. அவனை நினைத்தரலாம் இல்லையா? யோபு 5 நீங்க 10 வாசிக்கிறீங்கன்னா சொல்லப்படும் 5:10. யோபு 5:10 சொல்லுது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சிறுமை பார்த்தார், அவருடைய அடிமைத்தனத்தை பார்த்தார், அடிமைத்தன தாழ்த்தத்தை பார்த்தார். ஆண்டவர் அவரை கண்ணோக்கி பார்த்து என்ன பண்ணார்? அவரை கர்த்தர் அவரை ரட்சித்து உயர்த்துகிறார், அவரை உயர்த்தினார். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? கர்த்தரை உயர்த்துகிறேன், கர்த்தரை மையப்படுத்துகிறேன். முதலாவதாக அவருடைய வாழ்க்கையில், அண்ணாவுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டது, அண்ணா கர்த்தரை என்ன பண்ணாரா? உயர்த்தினார். ஆனா exalted his name. ஹல்லேலூயா. சங்கீதம் 113:7 பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், அருமையான ஒரு வார்த்தை. அதுல சொல்லப்பட்டது 113வது சங்கீதம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், ஏழைகளை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் முதலாவதாக நாம் ஒவ்வொருவரோட பேசுகிற முதல் காரியம், நாம் நீங்க எப்படி இருக்கு? கர்த்தரை உயர்த்துவீர்களாக. அல்லேலூயா. பக்கத்துல சொல்ல, கர்த்தரை உயர்த்துவோமாக. அவரை நீங்க உயர்த்த, அண்ணா உயர்ந்தது போல நீங்க அவரை உயர்த்து. அதுக்கு என்ன செய்யணும்? பக்கத்துல பார்த்து என்ன செய்யணும்? நீங்க கர்த்தரை உயர்த்துற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு நடக்கணும், ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? பக்கத்துல சொல்லுங்க, என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்றாங்க, அவங்க ஜெபம் பண்ணணும், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க. சில ஜபிக்கவே ஜபிக்க கொடுக்குறது கூறிய பிச்சு கொடுக்குமா. கவர்மெண்ட்ல கூறியெல்லாம் இப்ப இல்ல. மழை தான் கூறிய பிச்சுக்கு கொட்டுது, கொடுக்கவே மாட்டாரு. ஆமா, கேட்கிறவங்க பேருக்கு ஜபம் பண்ற ஒரு அனுபவத்தை காலையில நீங்க ஆட சொல்ற ஜபம் ஆளுக்கு வரும்போது என்னெல்லாம் கத்துக்கிட்ட சொல்லணும். வீட்டுல சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன ஆளுக்கு வந்து கடற்கரை ஆடாத நேரத்துல, அந்த பாட்டு பாடுற நேரத்துல நீங்க அந்த நீங்க கேட்ட அந்த வார்த்தையில என்னெல்லாம் கேட்டீங்க, என்னென்ன பிரச்சனையோ அதோட ஆலயத்துக்கு நீங்க வரும்போது ஆரம்பத்துல இருந்தே நீங்க பாடலாம். இதுக்கு பதில் இருக்கா பாட்டுல, ஆறுதல் இருக்கா, வார்த்தையில் இருக்கா, அப்படியே இதுக்கு பதில் வந்துச்சு, இது பதில் வந்துச்சு, இது பதில் வந்துச்சு, இது பதில் வந்துச்சு. அப்படியே அந்த விசுவாசத்தை பதினோட நீங்க போகும்போது எப்படி போவீங்கன்னா சம்பவத்தோடே போவீங்க. கர்த்தர் பேசினாங்க, கர்த்தர் தொட்டாங்க, கர்த்தர்கிட்ட கேட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. போயிட்டு அந்த வாரம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும்? எதிர்பார்ப்போட விசுவாசத்தோட இருக்கணும், ஜெபித்து இருக்கிற. அது துக்கமா இருக்கக்கூடாது, சந்தோஷம். நீங்க ரொம்ப சந்தோஷம் ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா போய் சாப்பிடணும். வீட்டுக்கு போன உடனே சாப்பாடுதான் பிரச்சனை. அடிக்கடி நடக்கும் வீட்டுல. சாப்பிட இதை சாப்பிட சொன்னா, இதை செய்ய சொன்னா வீட்டுல சர்ச்சைக்கு போய் சாப்பாடு தான் சண்டை வருதான். சண்டை போடாதீங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு வந்திருக்கிறேன், அவர் உயர்த்துவோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. முதலாவதாக அண்ணா கர்த்தரை உயர்த்தினார். இரண்டாவதாக நான் உம்மை உயர்த்தேன். சங்கீதம் 118 28 118 28 நான் வாசிக்கிறேன். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். சங்கீதம் நீர் என் தேவன், நீர் என் தேவன். இந்த வேதத்துல வந்து ஒரு பிப்டிக்கல் கேரக்டர் தான் கொடுக்கணும். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல அங்க அவங்க சொல்லுவாங்க 3:16-17 அங்க ஆண்டவரை நீர் என் தேவன் என்று உறுதியாக நின்ற 3 புருஷர்களை நம்ம அங்க பார்க்கலாம். 14 சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர் ராஜாவை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நேபுகத்நேசாரே, இந்த காரியத்திற்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் இருக்கிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனோம் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. நீ நிறுத்துத பொருளையை அணிந்து கொள்வதில்லை என்று ராஜா உமக்கு தெரிந்திருக்க கடவுள், தெரிந்திருக்க கடவுள். உன் கை ராஜா கையை இப்படி போதும். 3 பேர் என்ன பண்ணணும், உடனே போய் சமஸ்தானத்தை விட்டுடலாம். ராஜா கை அசைச்சா போதும். உன் கைக்கு தப்பு வைக்க வல்லவர் இருக்கிறார். நீ வைத்த இந்த சலனுக்கு இதெல்லாம் வச்சு என்ன பூச்சி காட்டாத. இதுக்கெல்லாம் நான் அடிப்படைய மாட்டேன். என் தேவன் அல்லேலூயா. அவன் 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா, நான் உம்மை உயர்த்துவேன். அவர் ஆண்டவரை உயர்த்தினார். எங்களை தப்பு வச்சாலும் கவலை இல்லை, தப்பு வைக்காத கவலை இல்லை, என்னை தூக்கி போட்டாலும் கவலை இல்லை, செத்தாலும் கவலை இல்லை, பயப்படவே இல்லை. ஆனா சங்கீதம் 91 சொல்லுவாங்க, அவனின் நாமத்தை அறிந்தபடினாலே. அல்லேலூயா. 91 எல்லாருக்கும் தெரிஞ்ச 91:14 சங்கீதத்தை வாசிப்போம். வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். ஆண்டவர்ல அவங்க வாஞ்சை. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாங்க, இந்த சோதனையில வரும்போது அவனை தூக்கி அக்கறையில் தூக்கி போடும்போது தேவகுமாரன், மனுஷகுமாரன், தேவ சாயான ஒரு குமாரன் அதுல இறங்கி உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே அவன் உலக ராஜாவே அசுதான் சேலஞ்ச் பண்ணி போனாங்க. ஆண்டவர் சவால் விட்டு போனாங்க. சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு போனாங்க. அவன் தேவன் பேரை சொல்லி ராஜாவே அவனை பார்த்து என்ன பண்ணாங்க, கர்த்தரை துதிக்கும்படியாக கர்த்தர் செய்தார். தானியேல் 3:28 பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, அப்போது நேபுகத்நேசார் வசனத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பேர் சொல்லி சொல்றாரு, உன் தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும்? கர்த்தரை நம்ம தப்பி வைக்கும் போது, கர்த்தரை விடுதலை ஆக்கும் போது, அதை புரட்சியாக பார்க்கும் போது, கர்த்தர் நம்மளை அவன் கண்மாக கர்த்தரை உயர்த்தும் போது அவங்க சொல்ற வார்த்தை, அவன் பேர் சொல்லி சொல்லுவாங்க, உன் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்துல என்னுடைய பேட்ச் எல்லாமே அமெரிக்கா போயிட்டாங்க. 99ல எல்லாரும் என்னுடைய பேட்ச் அப்படியே 1 by 1 97, 98, 99, 2000, 2001, 2, 3 எல்லாம் போயிட்டாங்க. என் பேட்ச்ல பழையெல்லாம் இருந்தாங்க. எனக்கு அமெரிக்கா போகிறதுக்கு ஆசை கிடையாது. எனக்கு எங்கே தான் இருக்கணும், சென்னையில இருந்து வேலை செய்து ஆண்டு நாமத்தை உயர்த்தணும். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அவுட்ரீச் பண்ணுவோம். மாசத்துல 2 நாள் 3 நாள் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வெளியே ஊழிட்டு போயிடுவோம். மந்த்லி முடிச்சிருப்பாங்க கடைசியும். இப்படி எப்பவுமே செவ்வாய்க்கிழமை நைட்டானா நாங்கள் சகோதரெல்லாம் கூடி ஜோம் பண்ணுவோம். சர்ச்சில் கம்மினாலும் எனக்கு எங்கேயும் போகிறது என்ன இல்லை, விருப்பம் கிடையாது. நான் ஆண்டவரை எப்பவுமே ஆண்டவர் உயர்த்துறதுலேயே நாங்கள் எப்பவுமே இருப்பேன். இப்போ திடீர்னு ஆண்டவர் என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பும்போது என்னுடைய மேனேஜர் அவன் இருக்கலாம், எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, உண்மையாவே உன் இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நான் அமெரிக்காவுக்கு வருவானா அங்கெல்லாம் வர முடியாது. அமெரிக்கா வர முடியும், அமெரிக்கா வர முடியும். ஆனா ஆண்டவரை நம்பிக்கை அவங்க ஃபோன் பண்ணி சொல்லலாம், உங்க இயேசு நீங்க அமெரிக்காவுக்கு வந்தாருப்பா, உங்க இயேசு தான்ப்பா. அல்லேலூயா. உன் தேவன் தான்ப்பான்னு சொல்லி அறிக்கைப்பா. பேரு வாசுதேவன் ஃபோன் பண்ணி
வாழ்த்து சொன்னாலும் கர்த்தர் தான் எனக்கு கொண்டு வந்தார் சொன்னாங்க. ஹல்லேலூயா. அது போல உங்களை பார்த்து சொல்லணும், உன் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை யார் தான் பண்ணா? தேவன் பண்ணாங்க. தேவன் பண்ண ஆண்டவர் உயிரோடு காயத்தை வாய்க்க பண்ணுகிறது, தப்பு வைக்கிறது. நாமத்தை அறிந்தவன்னா தப்பு வைக்கிற கர்த்தரா இருக்கிறார். கர்த்தர் நாமத்தை பயன்படுறாரு. இந்த அவனை தப்பு வைக்க என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்க 29 நீங்க வாசிச்சீங்கன்னா, ரட்சிக்க தேவன் ஒரு இல்லையே. ஹல்லேலூயா. இந்த தேவனை போல ரட்சிக்க வேற இல்லையேன்னு சொல்லி அந்த ராஜா என்ன பண்ணான்னா, அவங்க தேசத்துல உயர்த்தினான். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் மத்தியில அவனுக்கு என்ன கிடைச்சது? உயர்வு கிடைச்சது. காரணம் என்னன்னா, ஆண்டவருக்காக உயர்வாக்கிய பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அக்கினி எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை அக்கினி இப்பெல்லாம் எங்கெங்க போனா செங்கல் சூளையெல்லாம் போகும்போது அங்கதான் நம்ம யாராவது ட்ரீட் பண்ணணும். இந்த அக்கினின்னா என்ன குறிக்கிறதுன்னா, நம்மளுடைய பேரு 1 பேரு 1:6 சொல்றது வாசிங்க. 1 பேரு 1:6 வாசிப்போம். அந்த அக்கினி எதை குறிக்கிறது என்றால், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழுது போகிற அக்னியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. அக்னி அப்படின்னா லிட்டரலான அக்னி இல்லை, இப்போ இருக்கிற காலத்துல அது போல. இந்த அக்னி எதை குறிக்குதுன்னா சோதனையை குறிக்குது. இவனை சும்மா அப்படி சீடி பார்க்கலாம், நிக்கிறானா விழுதானா, பயம் காய்ச்சலாம், போறானா போலையா, கோவப்படுறானா இல்லையா, திட்டுறானா இல்லையா, அடிக்கிறானா இல்லையா, ஏதாவது நோன்றதுக்கு சும்மா உங்களை சோதிக்கிறதுக்கு அதுல பிசாசெல்லாம் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க பாருங்க, சர்ச்சைக்கு வரலாம் அந்த பிசாஸ் தடை பண்ணிச்சுங்க. பிசாஸ் அவர்கள் அவ்வளோ சோதனை. சிலர் நாளைக்கு திருவது இன்னைக்கு வீட்டில் சண்டை நடக்கும். உஷாரா இருக்கும் கேட்கலாம். நாளைக்கு திருவது நல்லது வாய்ப்பாங்க. ஏசு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் எப்பவுமே என்ன இருக்கணும்? இயேசு ரத்தத்துக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்க. நீங்க அதே உற்று பார்க்கணும். ஆவியில பக்கத்துல சொல்றாரு, அதே உற்று பார்த்து இது வருது, இந்த அக்கறை சோதனையா என்றால் அதை பார்க்கும் போது அதை விசுவாசத்துல ஜெயிக்கணும், அதை மேற்கொள்ளணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆனாலும் என் ஆண்டவர் உயர்த்தணும். என் ஆண்டவர் என்னை இப்படிலாம் கைவிட மாட்டார், என்னை இப்படிலாம் தள்ள மாட்டார், என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்த மாட்டார். நம்ம ஆண்டவர் கஷ்டப்படுத்துறவர் அப்படி இல்லை. துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொன்னவர். ஹல்லேலூயா. உன் பலவீனம் நீங்க என் பலன் பரிபூரண விளங்குன்னு சொன்னார். என் கிருபைக்கு போதும்னு சொன்னார். ஆண்டவர் எப்பவுமே பிளஸ்ஸா கொடுக்கிறவர் தான். ஒரு கூட மைனஸ் போடவே மாட்டார். சாத்தாதான் மைனஸ் போடுவோம், ஆண்டவர் பிளஸ் போட்டு நம்ம உயர்த்திட்டே இருப்போம். ஹல்லேலூயா. அவர் வந்து வாழ்க்கையை பிளஸ் ஆயிடுச்சு. என்ன நம்ம வாழ்க்கையில பிளஸ் பாயிண்ட்? இயேசு தான் என் வாழ்க்கையில பிளஸ் பாயிண்ட். ஹல்லேலூயா. அவர்தான் என்ன உயர்த்தினார், அவர்தான் என்ன ஜெயிக்க வைத்தார். அதுதான் வாழ்க்கையில சோதனையில என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த சோதனை கர்த்தருக்காக சகிக்கிறீங்க அப்படி அறிக்கை ஓடிடுவோம். பக்கத்துல சொல்லுங்க, சகிக்கிறேன், கர்த்தருக்காக சகிக்கிறேன், கர்த்தருக்காக பொறுமையா இருக்கிறேன், கர்த்தருக்காக நான் வாங்கி முடிக்கிறேன். அவர் நாம தூசி போடலாம், கர்த்தருக்காக நான் அனுபவிக்கிற பாடு, கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை எழுதி கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அவன் முன்பாகவே உங்களை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எப்போதும் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீ சோதிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு நீ அங்கேயும் இங்கேயும் அலசி உன்னை சோதனையினால நீ சோர்ந்து போயிருக்காயோ, இல்ல அக்கினி போல சூழ்ந்து இருக்குதோ, பயப்படாத. நீ கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவனை விட்டு கொடுக்காத. என்ன நடந்தாலும் என் கர்த்தரை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. நான் உயர்த்துவேன், எனக்கு பயமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கு என்னில் இருக்கிற பெரியவர் எங்க இருப்பேன், ஒரு மேல கைப்படுவதை நான் சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலன் பவுலே பயந்துட்டான். ஆண்டவர் சொன்னார் அப்போஸ்தலன் பயப்படாத, ஒரு மேல கைப்படுதல் இருக்காது. அப்புறம் என்னங்க வேணும் அவருக்கு? அவர் போயிட்டாரு. 18ல இருந்து போயிட்டே இருக்காரு, சொல்லிட்டே இருக்கிறாரு. அது போற இடத்துல எனக்கு கட்டு இருக்கு, ஆனா அதெல்லாம் என்ன பண்ணாது, அசைக்காது இருக்காரு. ஆவி என்ன சொல்லிட்டாரு, மரணம் இருக்குன்னு, ஏன்னா அதெல்லாம் அசைக்காது இருக்கா. காரணம் என்ன?
கர்த்தர் சொல்லிட்டார், ஒருவன் மேல கை போடுது போல ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மேம்பட்டவராக. இந்த சோதனையிலிருந்து யோபு 23:10 பாருங்க என்ன நடக்கும்னா, நான் போற வழி அவன் யாருக்கு தெரியும் பாருங்கள், யாருக்கு தெரியும்? போறீங்க உங்க வழியில கூட வராரு, அவருக்கு தெரியும். கூட வராரு பாருங்க. யோபு 23:10. ஆனாலும் அவர் அறியார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. நீங்க போற வழி அவர் அறிந்திருக்கிறார். அதனால எந்த சோதனை வந்தாலும் கடைசியில் என்ன பொன்னாக யோபு வாழ்க்கையில அது வந்த சோதனை எல்லாம் அவர் சகித்தார், விட்டார். ஆனா அவங்களுக்கு தெரியும் பொன்னாக விளக்குறது மாத்திரம் இல்ல, வரவெல்லாம் நம்ம பொண்ணே கொடுத்துட்டு போயிட்டான். நல்ல பொண்ணுக்கு பொண்ணுப்பா, மொத்தப்பட வெளியே கொடுக்கல, மற்றவெல்லாம் ஒவ்வொரு பொண்ணு காசு கொடுத்துருக்கூட. ஏன்னா பொண்ணா இப்படி போல ஒரு மனுஷன் இருப்பாங்க, எல்லாத்தையும் சகிச்சு எல்லாத்தையும் இழந்து ஆண்டவர் கிருஷிக்காம ஆண்டவர் என்ன மாதிரியா அதை பார்க்கறதுக்கே வந்திருப்பாங்க. ரெட்டத்தனையான ஆசைகள் ஏற்கனவே சம்பத்து பெருகி இருந்தது, கத்தரான ஆசை வச்சிருந்தது, வேலை அடிச்சிருந்தது, அதெல்லாம் பார்த்து எவன் வயிற்று அடிச்சிருந்தாரு. இப்போ ரெட்டத்தனையா வந்துச்சு. போய் ஆண்டவரை உயர்த்தினார். ஏன்னா கத்தருக்காக அவர் கொடுத்தாருங்க, அவர் எடுத்தாருங்க, அவருக்கு சோத்துறங்க. ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லிட்டான், நான் நிர்வாணியா பாய்வெல்ல வந்த நிர்வாணியை போக போறேன், அவ்வளவுதான் அழிஞ்சு போச்சு. ஆனா கத்தர் அவனை ஆசீர்வதித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் அறிந்திருக்கிறார், வழியவர் அறிந்திருக்கிறார். கத்தர் உங்களை உயர்த்தார். கடைசியாக நேரம் கடைசியாக மூன்றாவதாக முதலாவது சொன்ன நாம் நாமத்தை உயர்த்துவோமாக. முதல்ல அண்ணா அவரை உயர்த்தினார். அதனுடைய கையில் என்ன இருந்ததுன்னா அவ ஜெபித்தான், பொறுத்திருந்தான். ரெண்டாவது நம்ம ஆண்டவர் நான் உயர்த்துவேன் என்ன இருந்தாலும் வைராக்கியம் வந்து ஆண்டவர் மேலே விசுவாசம் கொடுத்துவேன். நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசத்தை விடவே கூடாது. கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் 149:8 வாசிக்கிறேன். 149. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும். மூன்றாவதாக அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர் கையில் என்ன இருக்குமா? இருபுறம் கற்குள்ள பட்டயம். அது யார் குறித்து இருக்குன்னா, முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலினாலும் அவர்களுடைய மேன்மைகளை இருப்பு விலங்குனாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்துவது. எந்த சூழ்நிலை மேல எழுத்தான் ராஜாவா ஆசிரியாக நம்மளை அபிஷேகம் பண்ணிருக்காரு. இப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை கட்டு போட்டு கட்டினான், அடைச்சிட்டான். ஆனா வாயில் இருந்ததுதான் துரியதான். இதுல வேதத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16:23 அதுல சரியான ஒரு யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பவுலும் சீலாவையும் உங்களுக்கு அந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் 16:23 பாத்தீங்கன்னா அநேக அடிகளால் அடிக்கப்பட்டு அவனை கட்டி அவனை போட்டான். ஆனா அவன் என்ன செய்யலாம் அப்படின்னா கர்த்தரை துதித்தான். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை என்ன பண்ண அந்த நிலையில கூட அவன் கர்த்தரிடத்துல அந்த நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்ட அத்தனை பேர் அதை கேட்டாங்க. நம்மெல்லாம் அந்த மாதிரி சூழல் வச்சுக்கப்பா இப்போவாது தூங்கலாம். சில பஸ்ல போனா தூங்குவாங்க, சில பைக்ல போய் பின்னாடி உட்காந்தா தூங்கிட்டு வருவாங்க, சில வீட்டுல டைம் வச்சா தூங்குவாங்க, ஒரு என்ன வெளியே போயிட்டு பார்த்தா உட்காந்து அங்கே தூங்குவாங்க, ஷேவ் பண்ண கடையில கூட பார்த்தா தூங்குவாங்க. இதான் ரெஸ்ட் வேணும், மனுஷன் ரெஸ்ட் எப்படியாவது கொஞ்சம் தூக்கிக்கிறாங்க. பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் மாட்டி பொங்க விட்டாங்க, அநேக அடிப்பட்டு ரொம்ப டயர்டா இருக்காங்க அப்படின்னு தூங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லல. அவர் என்ன பண்ணாரு? கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சார். அப்போஸ்தலர் 16:25 நடு ராத்திரியிலே ஆண்டவர் என்ன பண்ணாங்க? தேவனை ஜெபம் பண்ணி தேவனை துதிக்க ஆரம்பிச்சார். கர்த்தர் அந்த துதிக்கிற வேளையில ஜெபிக்கிற வேளையில 26 அந்த விடுதலை உண்டாச்சு. 27 கதவுகள் திறக்கப்பட்டது. 28 இங்கதான் நாங்க இருக்கிறோம்ப்பா. 30 ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு விசுவாசிப்பார். 31 ஆண்டவரை விசுவாசிப்பார். 32 அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில நம்ம போகிற பாடு நேரத்துல, உபத்திரம் நேரத்துல, கஷ்டத்து நேரத்துல, அடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அதெல்லாம் பார்க்காம கர்த்தரை துதித்து பாடி அவரை உயர்த்தணும். ஹல்லேலூயா. பாடணும். அதை இந்த சந்தர்ப்பம் என்ன பாட்டு பாடினா சரியா இருக்கும் அப்படி கேட்கணும். பக்கத்துல கேளுங்க, இந்த சூழ்நிலைக்கு இந்த பாட்டு பாடலாம் அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் ஒரு பாட்டு கொடுப்பாரு, இந்த பாட்டு நீங்க பாடலாம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க வசனத்தோடு பாட்டோடு ஆவிக்குள்ள சம்பந்தப்படுத்தும் போது உங்க விசுவாசம் உங்களுக்குள்ளே பலப்படும். உங்களை மாத்திரம் கட்டில நீங்க இருக்க விசுவாசத்தை நீங்க குறித்து பாடி ஜபத்துல இந்த சத்தத்தை எவ்வளவு கேட்கிறானோ அவன் கட்டலாம் வந்துடும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவாங்க, வீட்டுல நீங்க ஜபம் பண்ணிருக்கீங்க, பாடிட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் ஒரு அசுத்தம் போனா அப்படி போயிடும். உங்க குரலை கேட்டாலே டக்குனு எங்கன்னா திரும்பிப்பாங்க அப்படி. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க இயேசு பெரியவரா இருக்கிறார். அவங்க கட்டுகள் அதற்கு காரணம், அவங்க ரட்சிப்புல வருவதற்கு காரணம் எங்க இருக்குன்னா உங்க கையில் இருக்குது. நீங்க ஒரு துதித்து பாடி, சிலர் அப்படியில கட்டி போட்டாங்க, தாக்கிட்டாங்க, பேசிட்டாங்க, உடஞ்சிட்டாங்க, இனி நான் எழுதவே முடியாது, வாரம் ஃபுல்லா அழுதுகிட்டே இருப்பாங்க. எது பார்த்தா அழுதுட்டே, ஏன் அழுதுகிட்டே இருக்கும். சொல்லிட்டாரு இப்படி, திட்டாரு இப்படி, அடிச்சுட்டாரு இப்படி. அடிக்கிற கொண்டாடி அடிக்காதீங்க, அடிச்சீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க. அல்லேலூயா. கணவர் மாதிரியும் அடிக்காதீங்க. என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பரவாயில்ல, இது பிசாசுடைய வேலை. ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, ஆண்டவரை கேளுங்க. கர்த்தர் சூழ்நிலாம் பார்த்துக்கணும். அல்லேலூயா. அவரை உயர்த்துங்க. இந்த நேரத்துல கர்த்தரை உயர்த்துங்க. சவால் விடுங்க. ஆண்டவரை நாம உயர்த்துறாங்க. இந்த சூழ்நிலை நீங்க கட்டுகளை அருள்வீராங்க. எனக்கு அடைப்பட்ட வாசலை தரப்பீராங்க. எனக்கு வழியை உண்டாக்குவீராங்க. அந்த எனக்காக நீங்க அசைப்பீங்க ஆண்டவரே, எனக்காக நீங்க செய்யுங்க ஆண்டவரே. உயர்த்தும் போது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க கூட இருக்கிற எல்லாத்தையும் கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்து அங்க ரட்சிப்பை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? எழுந்திருப்போமா, கும்பிடுவோமா? ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன சொல்றாங்க? நம்ம என்ன செய்யணுமா? சங்கீதம் 34:3 நாம் அவரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. நாம் இயேசுவை உயர்த்துவோமாக. உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள எப்படியாவது இது மூலியமா கர்த்தரை உயர்த்தணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது என்ன நடக்கும்னா அதுக்காக நீ ஜெபம் பண்ணணும். அண்ணால் உயர்ந்தது போல நீங்க ஜெபம் பண்ணி, பொருத்தம் பண்ணி, ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்காக செய்யும் போது அந்த காரியத்தை நிறைவேற்றுங்க. அப்போது நீங்க அவரை உயர்த்துவீங்க. இரண்டாவதாக நீங்க அவரை எப்படி உயர்த்த வேண்டும்? உங்க விசுவாசம் அன்றைய சோதிக்கப்படும் போது பயப்படாதீங்க. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன பத்தி தெரியாது, இதெல்லாம் இயேசுவுக்கு எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது. நான் அவன் மேல் வைத்த விசுவாசம். ஹல்லேலூயா. ஓ, நான் விசுவாசிக்கிற இன்னார் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச என் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் சோதிக்கப்பட்டதற்கு சுத்த பொன்னால் விளங்குவே என்று சொல்லும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எவன் உங்களை தாழ்த்துறானோ அவனை முன்னாடி உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எவன் உங்களை அற்பமா பேசுறானோ அவன் முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எவன் உங்களை அடிச்சுறேன், உங்களை ஒன்றிய பண்ண சொன்னானோ அவன் முன்னாடி உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். உங்களை தேடி வந்து உங்களை ஒப்புரவாங்க, சத்துரு ஒப்புரவாங்க, திருப்பி கொண்டு கையை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை விடாம நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. அந்த சூழ்நிலையிலும் நீங்க அவரை உயர்த்துங்க. மூன்றாவது, எந்த சூழ்நிலையிலும் அவரை நீங்க உயர்த்துங்க, அவரை துதித்து பாடுங்க. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய இடம் ஆசீர்வதிப்பார். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க? ஓ, அறிக்கை செய்யுங்க. நாம் உயர்த்துவேன் ஆண்டவரே, நாம் உயர்த்துவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் உயர்த்துவேன் ஆண்டவரே. அடுத்த பேர் கொண்டிருந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாளிலே மத்தியிலே கர்த்தாவே இந்த ஆரோக்கியம் தொடங்கி முதல் இன்னும் வரை எங்களோடு இருந்து ஏற்படுத்தக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை பாடவும், ஆராதிக்கவும், வார்த்தை கேட்கவும் அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். போதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமாக. எல்லாம் சொல்லி நம்ம நாமத்தை உயர்த்த கிருபை செய்வீராக. இந்த வழியில கூட வந்திருக்கிற அந்த அருமையான தன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே, நடக்கவில்லையே என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு
ஜெபித்து ஒருத்தரோடு ஜெபித்து கர்த்தரிடத்திலே சொல்லி கர்த்தர் செய்வார் என்று சமாதத்தோடு கேட்டு போகட்டும். கர்த்தர் நீ செய்வீராக. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கொர்நேலியுக்கு சொன்னீரே, அதுபோல இன்று எந்த பிரச்சனையோடு பாரத்தோடு தேவையோடு வந்தாலும் இந்த மாசத்தை முடிக்க போறேன், கர்த்தருடைய கடைசி அதுவே கர்த்தர் இந்த 11ஆம் மாசத்தை நாங்கள் முடிக்க போறோம். கர்த்தர் வருகிற புதிய மாதத்துல சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கு ஜெபத்தை கேட்டு புதிய கருளை பண்ணினார். இந்த புதிய கர்த்தருடைய பிறந்த இந்த பண்டிகை மாதத்துல என்னை கர்த்தர் சாப்பிட்டு சந்தோஷமாக என்னை போக பண்ணினார். சொல்லத்தக்கதான் கர்த்தர் செய்வீராக. ஒரு விசுவாசம் சோதிக்கப்படுதான் கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக, உங்களை உயர்த்துவீராக. ஓ ஆண்டவரே, அந்த சூழ்நிலை உயர்த்தும்படி கிருபை செய்வீராக. ஓ கர்த்தாவை பவுலை போல சீலா போல கர்த்தரை பாடி குதித்து அடைக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே, கர்த்தர் அடிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையிலே கூட உண்மை பாடி குதிக்க கிருபை செய்து ஆண்டவரே எல்லாம் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தை ஒவ்வொரு மேலும் வைங்க அப்பா. என்னுடைய கரம் உங்களுடைய கரம் இப்போதே வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானத்தோடே போகட்டும் ஆண்டவரே. விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு போகட்டும் ஆண்டவரே. விசுவாசம் ஆண்டவரே கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே கர்த்தர் மேல விசுவாசம் ஆண்டவரே பலப்பட்டது ஆண்டவரே, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறார் என்றது போகட்டும் அப்பா. எல்லா கட்டில கர்த்தர் அறுத்து விடுதலையாகிறார் என்று போகட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்திலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பெரியவர் சிறுவர் ஒவ்வொரு கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக அப்பா. அந்த தசம காணிகளை ஆசீர்வதி புதிகரமை நோக்கி இயேசுவின் நாமத்தில் வேண்டும் அழைக்கிறார். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவர்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தரோடு கர்த்தரை வருகை பார்த்திருக்கிறார்கள். ஆமென், 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 ஆமென். போக சொல்லிட்டே போங்க, அவர் உயர்த்துவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்